வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 6 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் கவர் பண்ணிடலாம். கர்பா மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ஜாங் மற்றும் தத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. டாங்கி மற்றும் நாட்டி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். முண்டா மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி, ரபா, சின்டெங் மற்றும் லுஷாய். பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் அப்படிங்கிற புத்தகத்தையும் அவரை பக்தி பந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் ஆட்சி, சிஏஜி அலுவலகம், இருசபை, நாடாளுமன்ற அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007ஆம் ஆண்டுல இருந்து 2012 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கினது சி ரங்கராஜன். இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய மைய கருத்து விரைவான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. சரத்து 315ல யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கான பொது சேவை ஆணையத்தை சொல்லியிருக்காங்க. அசோக் சக்கர விருது பெற்ற முதல் பெண் நீர்ஜா பானோட். பூயான் மற்றும் ஜுவாங் கிளர்ச்சி 1867 இருந்து 68 வரைக்கும் ரத்தன நாயக் மற்றும் தானிதர் நாயக் தலைமையில நடந்துச்சு. குஜராத் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஜென் மகாஷ்டமி, உத்தராயணம். இன்னைக்கான திட்டம் தேசிய தேனீ வளர்ப்பு மற்றும் தேன் பணி. இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு விவசாய அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. சிக்கிம் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஓம் பிரகாஷ் மாத்தூர். 2023ஆம் ஆண்டில் எந்த நாடு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் உலக அளவில் 8வது இடத்தில் உள்ளது? இந்தியா. 2030 குளிர்கால ஒலிம்பிக்கை நடத்தும் நாடு எது? பிரான்ஸ். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மோக்சின் நக்வி. ஆதவ் அர்ஜுனா இந்திய குடைப்பந்து கூட்டமைப்புடைய தலைவர். ஷேக் தலால் ஃபஹத் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலுடைய தலைவர். சஞ்சய் சிங் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர். ரகுராம் ஐயர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி. பாரிஸ் ஒலிம்பிக் ஜூரியில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண் பில்கிஸ் மிர். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான இந்தியாவின் செஃப் டி மிஷன் ககன் நரங். பிரெஞ்சு கலை மற்றும் கடிதங்கள் சின்னத்துடன் கௌரவிக்கப்பட்டவர் யார்? இது ஒரு விருது. பிரான்ஸ் நாட்டோட 2வது பெரிய சிவிலன், முக்கியமான ஒரு சிவிலன் விருதுன்னு சொல்லுவாங்க. இந்த விருது வாங்கினது ரகாப் அல்லானா. நரேந்திர மோடிக்கு பப்புவா நியூ கினி நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான கிராண்ட் கம்பெனன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ கொடுக்கப்பட்டிருக்கு. கிரீஸ் நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல் தி ஃபர்ஸ்ட் கால்ட் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீராம் நாட்டுடைய உயரிய சிவிலன் விருது கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லஸ்டர் விருது நம்ம இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகில் அலுமினியம் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா. அலுமினியம் உற்பத்தியில நம்ம இந்தியா 2வது இடத்தை பிடிச்சிருக்கோம். அப்ப முதல் நாடு சீனா. உலகத்துல அலுமினியம் அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு சீனா. இதே மாதிரியே சுண்ணாம்பு உற்பத்தியில நம்ம இந்தியா 3வது மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கோம். இரும்பு தாது உற்பத்தியில நம்ம 4வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலகின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் நாடு இந்தியா. உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் நாடு இந்தியா. உலகின் மிகப்பெரிய நார்கோ ஸ்டேட் சிரியா. உலகத்துல அதிக அளவுல ஓபியம் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு மியான்மர். அதிக அளவுல குங்குமப்பூ உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு ஈரான். உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த லேசர் அறிமுகப்படுத்தின நாடு ரோமானியா. நைட்ரஸ் ஆக்சைடு வாயுவை வெளியேற்றும் 2வது மிகப்பெரிய நாடு இந்தியா. முதல் நாடு சைனா. எந்த நாள் தேசிய மலை ஏறும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவஸ். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம்.
எந்த மாநில அரசு முக்கியமந்திரி மையான் சம்மன் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின மாநிலம் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வெல்ஃபேர் முன்னேற்றத்துக்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரியே ஜார்க்கண்ட் மாநிலம் முக்கியமந்திரி ஷர்மிக் யோஜனா அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் மாவட்டத்துல ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு நூலகம் இருக்கு அப்படின்னா ஜம்தாரா. தியோகர் விமான நிலையம் ஜார்க்கண்ட் மாநிலத்தை திறந்து வச்சிருக்காங்க. பீகார் மற்றும் ஒடிசாவிற்கு அடுத்தபடியா உணவு பாதுகாப்பு அட்லஸ் அறிமுகப்படுத்தின 3வது மாநிலம் ஜார்க்கண்ட். அபு ஆவாஸ் யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் முக்கியமந்திரி ராஜ்ய சமாஜிக் சுரக்ஷா ஓய்வூதிய யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற ஆணையம் ஜார்க்கண்டுடைய மைக்கா சுரங்கங்களை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாததை அறிவிச்சிருக்காங்க. யாமினி கிருஷ்ணமூர்த்தி காலமானார். அவர் யார்? அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர், ரீசெண்டா இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஆசிரியர் வந்துட்டு ருக்மணி அருண்டாளி பரதநாட்டியம் டான்சர். சமரேஷ் மஜும்தார் சாகித்ய அகாடமி வெற்றியாளர். அவங்களுக்கு கால்பேலா அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக 1984 சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. CR ராவ் புள்ளியியல் நிபுணர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பத்ம விபூஷன் விருது 1968லும் பத்ம விபூஷன் விருது 2001லும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயன் மகாபத்ரா எழுத்தாளர். பத்மஸ்ரீ விருது 2009லும் சாகித்ய அகாடமி விருது 1981 கொடுக்கப்பட்டிருக்கு. உஸ்தாத் அலி ஜாக்கி ஹாதர் ருத்ரவீணை இசைக்கலைஞர் இறந்துட்டாரு. மாலினி ரஜுர்கர் ஹிந்துஸ்தானி பாடகர் இறந்துட்டாங்க. MS சுவாமிநாதன் பொருளாதார சூழலின் தந்தை இறந்துட்டாங்க. ஹாக்கே ஜிங்கோப் நமீபியாவுடைய ஜனாதிபதி இறந்துட்டாங்க. சுதீர் காக்கர் இந்திய உளவியலின் தந்தை இறந்துட்டாங்க. இந்தியாவில் விவசாய பொருட்களின் சந்தைகள் எதன் கீழ் கட்டுப்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, மாநிலங்களால் இயற்றப்பட்ட வேளாண் விளை பொருட்கள் சந்தை குழு சட்டம். இதுக்கு கீழே தான் இந்தியாவுடைய விவசாய பொருட்கள் சந்தைகள் இயங்குது.